பிள்ளையாரப்பாக்கிட்டே போய் நம்ம கும்பிட்டுக்கலாம். சரியா? யாது முறைனா நம்ம பிள்ளையாரப்பா இருக்காருல்ல, அவர்கிட்டே போய் சொல்லிக்கலாம். அவர் திருஷ்டியெல்லாம் போக்கிடுவாரு. அந்த யானையெல்லாம் போகக்கூடாது, அது நல்லா தான் பண்ணும். டக்குனு நம்ம கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுருக்கேன். எனக்கு பயம், நான் போக மாட்டேன். பட்டு டிரைவிங்கில் இருக்கேன், நாளைக்கு பேசலாம். ஓகே பட்டு, மிக்க நன்றி பட்டு. பார்த்துக்கோங்க செல்வா பட்டு. நாளைக்கு அந்த ஸ்கூல் போய் அதே நாளைக்கு ஸ்கூல் தான். அதை விடுங்க, அதை விடுங்க. ஆவி பிடிச்ச மாதிரி எல்லாமே எல்லாமே சூடாக சாப்பிடுங்கோ. சரி செஞ்சு என்ன செஞ்சு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூல் போய் வந்தேன், நாளைக்கு ஸ்கூல் தான். சரி அதை விடுங்க, ஆவி பிடிச்சா எல்லாம் சூடாக சாப்பிடுங்க. சரி திரி செஞ்சு என்ன, ரொம்ப ரொம்ப நன்றி என்ன. அக்கா ஊட்டிக்கண்ணன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சேரடி தங்கம், கண்ணன்மாவும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான்ப்பா. எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவு. ஏன் கண்ணன்மா? ஊட்டி கண்ணன்மா. யாரும் பேசவில்லை, யாரிடமும் எனக்கு பேச விருப்பமில்லை சொல்லியிருக்காங்க. யாரும் பேசவில்லை. ஓ, யாருமே பேசலை. சசிமா வணக்கம். பெப்சி உமா லைக் மிக்க சந்தோஷம். பெப்சி உமான்னு சொல்லி பேசவே முடியல. அந்த அளவுக்கு பேசுகிறவங்கள எப்படி ஆகி போயிட்டேன் சசிமா. எப்படி போகுது சேனல்லாம்? உடல் நிலை சரியில்லை சிஸ்டர், உடம்பை பார்த்துக்கலுங்க சிஸ்டர். முகத்தை பார்க்க முடியவில்லை சிஸ்டர். அச்சோ, வேல்முருகன்மா எனக்கு கிளம்புறேன் சாமி. கிளம்பிட்டேன் நான். கண்டிப்பாக நாளைக்கு சரி பண்ணிடுறேன். சரியா வேல்முருகன்மா? நீங்கள் சாப்பிட்டீங்களா வேல்முருகன்? என்ன சாப்பிட்டீங்க? 49 லைக்கு, மிக்க சந்தோஷம் சசிமா. அப்படியே போட்டி கேஆர்சிமா, நீங்கள் வந்து முத்தப்புடையான்பட்டி, நாங்கள் தான் திருச்சி. நீங்கள் முத்தப்புடையான்பட்டி, அதெல்லாம் கிடையாது. ஜனார்த்தன் ஹாய்மா. ஹாய் சிஸ்டர் இரோ வணக்கம். வாங்க ஜனார்த்தன், வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஜனார்த்தன்மா? சாப்பிட்டீங்களா? துறையூர் தான் கேஆர்சி ஊட்டிக்கண்ணன். ஆமாம், கண்ணன்மா வந்து துறையூர் தான். அவங்க சொந்த ஊர் வந்து துறையூர் கண்ணன்மாவுக்கு. அவங்க அப்பா வந்து ஊட்டிக்கு போனதுனால அங்கே போயிட்டாங்க. நாகராஜன் அவர்களே, நீங்கள் மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டதாக தகவல் வந்தது. நீங்கள் வைப்பதற்கு பொங்கலை என்னிடம் கொடுங்கள், வைத்திருக்கும் பொங்கலை என்னிடம் கொடுங்கள், நான் தோழியிடம் கொடுக்கிறேன். ஐயோ, எனக்கு பொங்கல் பிடிக்காது. பொங்கல் எனக்கு பிடிக்காது கோபிமா. எனக்கு வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். நல்லா அந்த செகப்பு கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலராக இருக்கும் சக்கரை பொங்கல். அது வந்து நல்லா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு ஒரு கரண்டி சாப்பிட்டா, நல்லா சூடாக ஒரு கரண்டி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நிறையா இல்லாமல் ஒரு கரண்டி நல்லா அப்படியே அல்வா மாதிரி இருக்கணும். அது அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வெண்பொங்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கொடுமையாக சாப்பிடுவேன் நான். வெண்பொங்கல் வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். ஆனால் அது கொடுமைக்குன்னு தான் நான் சாப்பிடுவேன். நாகராஜ ராஜா சகோ, காலை கண்டிப்பாக சாப்பிடணும். சரி, நான் கிளம்பிடலாம். வணக்கம். என்னாச்சு சசிமா? நல்லா இருக்கேன் சாமி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? தேவதியை, நான் நாளை வருகிறேன். சரி கண்டிட்டாங்க, நாளைக்கு கிளம்புறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி இல்லை, எப்பவும் ஒன்றா இருக்கும்னு நினச்சேன். அவர்களுக்காக எல்லாமே பண்ணி தீபாவளி பொங்கல் ட்ரெஸ் எடுத்து தருவேன். ராஜாமா, நீங்கள் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணலையா? உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் சசிமா. உங்களோட சேனல் ஆல்ரெடி முதலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வேற ஒரு சேனல் நேம் சொன்னீங்கல்ல, அப்போயே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு மோட்டிவேஷன் எதுவும் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணது ஒரு 2 தடவை நானாக போய் வளர்ந்துறியா பார்த்தேன், அவ்வளோதான். ஏன் தங்க பொண்ணு நல்லா வளர்ச்சிக்கிறீங்க, உடனே சரியில்லையா தங்கம்? ஆமாம் சந்தோஷம் பண்ண கொஞ்சோண்டு சரியில்லை. நல்லா இருக்கேன். ஆனால் லைக் டன் தங்கம் ஒரு சின்ன துண்டு வாயில் அடக்கிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட கழிவுகளையும் சரியாகிவிடும். கண்டிப்பாக செஞ்சு நான் கண்டிப்பாக இருக்க, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்ப்பேன். இப்போ எங்கேயும் போக விருப்பம் இல்லை. சரி விடுங்க ராஜாம்மா, கண்டிப்பாக வருவாங்க. சரியா? தாய்மாமன் இல்லையா? தாய்மாமன்